இந்த டெக் சேனல்லாம் என்னதாங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்படின்னா இந்த டெக் சேனல்லாம் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அது நம்ம டெக் பாஸ்க்கும் சுதர்சன் அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் அவங்களுக்குள்ள அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டெக் சேனல்லாம் எப்படி வந்து ரன் ஆகுது எப்படி அதை ரன் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். சுதர்சன், டெக் பாஸ், A2D நந்தா அண்ட் தென் வந்து நம்ம அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் இவங்க எல்லாத்தையும் இணைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சித் ஃப்ரீக்வன்சி இவங்க தான் வந்து இணைக்கிறாங்க. ஒரே ஒரு வீடியோ டோட்டல் கிரவுண்டும் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு வீடியோ போட்டு எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோலயே இவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பயங்கரமா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்த பத்தியுமே ஒரு கலாய்ச்சி அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. டெக் சேனல் வந்து எப்படிலாம் ரன் ஆகுது டெக் சேனல் அப்படிங்கறத பத்தி மொத்தமா உடைச்சு தள்ளிட்டாங்க ஒரே ஒரு வீடியோல. அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஒரு படம் பாக்குற மாதிரி ஒரு குட்டி படம் பாக்குற மாதிரியான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. நம்ம யூடியூப்ல போட்டிருக்காங்க. நம்ம சித் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறவங்க தான் போட்டிருக்காங்க. அவங்க வந்து போட்டு அதுல உடனே எல்லாத்தையுமே உடைச்சி எல்லா ரகசியம் எல்லாத்தையுமே வந்து ஓபன் அப் பண்ணிட்டாங்க. என்னதான் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக் சேனல்லாம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கறத சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெக் சேனல் நான் ஒரு டெக் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குங்க. அதாவது பெய்டு ப்ரொமோஷன் அண்ட் தென் வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. பெய்டு ஆர்கானிக் ரெண்டுலாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பெய்டு அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து என்கிட்ட வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. கொடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து டம்மி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி தர சொன்னாங்கன்னா நான் வந்து அமௌண்ட் வாங்கினதுக்காக அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி தருவேன். அதுக்கு பேர் தான் வந்து பெய்டு ப்ரொமோஷன். அண்ட் தென் வந்து ஆர்கானிக் அப்படின்னா நம்ம ஆர்கானிக்னா அந்த டிவைஸ் ஏதோ ஒரு பொருள், அதாவது டெக் சேனலுங்கிறது நம்ம டிவைஸ் வச்சே பேசுவோம். டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கு, இது எல்லாமே ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நானா வந்து அதை எடுத்து இது நல்ல பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நான் கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கு பேர் தாங்க அது வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பெய்டு ஆர்கானிக் இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து இதுதான். அண்ட் தென் வந்து இது எப்படிலாம் ரன் ஆகுது அப்படின்னா பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்சி கிட்ட அவங்களோட பிராண்ட் வந்து கொடுப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டோட பிராண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்சி அப்படின்னு சொல்லி அவங்க கீழே வந்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து இன்ஃபுளுன்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்ப பிராண்ட் வந்து ஒரு 50 கோடி ரூபா வந்து பிக்ஸ் பண்றாங்க, அந்த அவங்க ப்ராடக்ட் வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஏஜென்சிட்ட 50 கோடி ரூபா கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே இருக்க இன்ஃபுளுன்சரை பிடிச்சி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு நிறைய சேனல்ஸ் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றதுக்குலாம் இருக்காங்க இல்லைங்களா, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அமௌண்ட் வந்து அவங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் லைக்ஸ் வியூஸ் பொறுத்து அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ஒரு டைப் ஆஃப் இது நிர்ணயிப்பாங்க. என்ன நிர்ணயிப்பாங்கன்னா அவங்க வந்து ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருவாங்க. நான் கொடுத்துறேன் கண்டென்ட் இதை அப்படியே பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னாலுமே இதை வந்து ஓரளவு இது பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. வீடியோஸ்லாம் டெக் சேனல்ல எப்படி போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஒரு வீடியோ எடுத்துருவாங்க. ஒரு வீடியோ எடுத்துட்டு இந்த போனை பத்தி ஒரு வீடியோ, ஒரு டிவைஸை பத்தி, ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஒரு ஹேர் பாட்ஸ் இந்த மாதிரி ஒரு இதை பத்தி ஒரு வீடியோ வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை வந்து இவங்க அன்லிஸ்டட்ல போட்டு அதுல யூடியூப் லிங்க் இருக்கு இல்லைங்களா, அன்லிஸ்டட்ல போட்டோம் அப்படின்னா யூடியூப்ல அன்லிஸ்டட்ல போட்டோம்னா நம்ம லிங்க் வச்சு மட்டும் தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிராண்ட் ஏஜென்சி பிராண்ட் அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து இதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ஓகேவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஓகே இதை வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அன்லிஸ்டட்ல இருந்து பப்ளிக் கொடுத்து அதை மாத்தி வச்சிருவாங்க. டைமிங்க்கு இவங்க சொல்ற டைமிங்க்கு தான் போஸ்ட் பண்ணணும். அவங்க வந்து டைமிங் சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்கு, அதாவது டைமிங் கிடையாது, டேட்டுக்கு தான் போஸ்ட் பண்ணணும். அந்த டேட்டுக்கு வந்து இவங்க போஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ப்ரொமோஷன் பண்ணி நிறைய பேர் நம்ம எல்லாரும் பார்ப்போம். பார்த்துட்டு நல்லா இருக்கு இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்பி அதை வாங்கிட்டு போயிருவோம். இது மாதிரி தான் டெக் சேனல் வந்து நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஆர்கானிக்கா பண்றவங்களும் இருக்காங்க. எல்லாருமே பெய்ட் ப்ரொமோஷன் பண்றது இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக் பாஸ்க்கும் அதே நம்ம சுதர்சனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா சுதர்சன் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆன பிரச்சனை. சுதர்சன் வந்து நான் வந்து சேனல் விட்டு குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக் பாஸ் சேனல் விட்டு குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. டெக் பாஸ் சேனலுக்கு மூணு ஓனர்ஸ் வந்து இருக்காங்க. 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ஓனரா இருக்காங்க, அதாவது லீகலா ஓனரா இருக்காங்க. 3வது ஆள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதர்சன் அவர் வந்து லீகலா வந்து ஜாயின் பண்ணல. ஆனா வந்து ஒரு பேச்சின் அடிப்படையில வந்து அவங்க ஒரு பார்ட்னராகவே இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இருக்கிற டிசிஷன்ஸ், முக்கியமான டிசிஷன்ஸ் எல்லாமே இவர் எடுக்கக்கூடியதாவே இருக்கு. அதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இவருக்கு வந்து ஒரு 60 to 75 லட்சம் அந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்து பெண்டிங் ஆயிருக்கு. அந்த பெண்டிங் வந்து இவர் கேட்டிருக்காரு. அந்த அமௌண்ட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து சேனல் விட்டு குவிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாங்க. என்ன வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு. இதுல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் ஃபர்ஸ்ட் சொன்னதை நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு சொல்றதை நம்பிடுவோம். கண்டிப்பா வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா நம்ம நம்புவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு வீடியோ போட்டாரு. அவருக்கும் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணோம். அவர் சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எம் கணக்கில் ஒரே நாளில் வந்தார். வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரே நாளில் ஒரு வீடியோலேயே டாப் டக்கர் அடிச்சிட்டாரு. அதுல இருந்து என்ன பண்ணாங்கன்னா அடுத்து வந்து நம்ம விக்னேஷ் முத்துக்குமார் அட்வொகேட் இருக்காங்களா, அவர்கிட்ட போயிட்டு இவர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஓகே அப்படின்னு இவருக்கு வந்து விக்னேஷ் முத்துக்குமாருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இது தெரியுமாங்க. அதாவது பிரச்சனை நடந்து முடிஞ்சோன்னு தெரியும். அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் ஆரம்பிச்சு இது பண்ணதுக்கு அப்புறம் சேனல் வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் விக்னேஷ் முத்துக்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிருக்காரு. நம்மள மாதிரி தான் அவரும் சப்போர்ட் பண்ணிருக்காரு. என்னன்னா இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வீடியோஸ்லாம் வந்து இவர் இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து லாஸ்ட்ல அதாவது நடந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. இவர் சைட்ல இருந்து ஒன் சைடு வந்து கேட்டுட்டு இவங்க சொன்னது எல்லாத்தையுமே வந்து இவர் ஒரு வீடியோவா மேக் பண்ணி இந்த மாதிரிலாம் அவருக்கு நடந்துருச்சு அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. யார் பக்கம் கரெக்ட் தப்புன்னு எந்த வீடியோலுமே அவர் பேச மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோவுக்கு அப்புறமேட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம டெக் பாஸ் சேனல்ல இருக்காங்க இல்லைங்களா, அந்த ரெண்டு ஓனர்ஸ் இன்னும் ரெண்டு ஓனர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விஜயராகவன் நினைக்கிறேன் ஒரு பேர் சம்திங், அவர் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சைட்ல இருந்த நியாயத்தை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இங்க என்கிட்ட இருந்த ப்ரமோஷனுக்காக வந்த பொருள்லாம் இருக்கு இல்லைங்களா, திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்களே ஓப்பனா வந்து உண்மையை ஒத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்கிட்ட தான் ஆமா இருக்கு, இந்த இதா வச்சிருக்கேன், இதெல்லாம் இந்த பொருள் தான், இதெல்லாம் இந்த பொருள் தான், எனக்கு அமௌண்ட்டை கொடுங்க, நான் வந்து அதை நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா லீகலா அது வந்து தப்பான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு அமௌண்ட் வரணும் அப்படின்னா அது வந்து நம்ம லீகலா மூவ் பண்ணி தான் வாங்கணுமே தவிர அவங்க பொருளை நான் பதிலுக்கு எடுத்து வச்சுட்டேன், நீ கொடுத்தாதான் நான் இது பண்ணுவேன்ற மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி சைட்லாம் வந்து அபிஷியலா வந்து ராங் அதை வந்து செஞ்சிருப்பாங்க. அதையும் அபிஷியலா இவங்க வீடியோலயே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இவரே வாயாலே இவரே ஒரு எவிடன்ஸை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதனால அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருக்க டெக் பாஸ் அந்த ஓனர் அவர் சைட்ல இருக்க தரப்பு எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குங்க. என்னடா யார் சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்ஃபியூஷன்லேயே சுத்திட்டு இருப்போம். இந்த டைம்ல வந்து நம்ம சிட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்க சைடு டெக் பாஸ் சைட்ல வந்து சிட் ஃப்ரீக்வன்சி அவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு ரெண்டு பேரும் வந்து பேச்சுவார்த்தை பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க, சிட் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்க சைட்ல இருக்கிறத சொல்லுங்க, நாங்க அவர் சைட்ல இருக்கிறத ரிசர்ச் பண்ணிக்கிறேன், ரெண்டு சைட்லயும் இருக்கிறத பார்த்துட்டு எது உண்மையோ அதை மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சிட் ஃப்ரீக்வன்சில இருந்து. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக் பாஸ் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எனக்கு ஒரு கண்ணு போனா அவனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு இல்லையா, ஸ்டார்டிங்ல சொன்ன இல்லைங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. எல்லாருமே தான் வந்து சுதர்சனுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். அவர் வீடியோ போட்டதுல வந்து அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் வீடியோல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு மணி ஷூட் வந்து பண்ணி உங்களை அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும், நீங்க ஒரு அக்ரிமெண்ட் வந்து பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு லீக்லா போட்டிருந்தீங்கன்னா மணி ஷூட் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாரு. அது ஒரு லூஸ் டாக், அது ஒரு எரர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம சிட் ஃப்ரீக்வன்சி வந்து ட்ரோல் பண்ணி அதையே எடுத்து திரும்ப திரும்ப போட்டு அவர் ஒரு அட்டாக் நடுவில் போற போக்குல ஒரு அட்டாக்கை போட்டு போயிட்டாங்க. அதனால அவர் வந்து திரும்பி ஒரு ரிப்ளை வீடியோ எல்லாம் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி நான் வந்து எரரா சொன்னது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி நான் பேசுறதெல்லாம் இவங்க சொல்லல, அதுக்கு முன்னாடி எரரா சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, நான் வந்து ஒன் சைடா பேசுன மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரி அவர் வந்து ஒரு தெளிவு கொடுத்துருப்பாரு. அண்ட் தென் இதுக்கு வந்து அது எரர் தானே தவிர நான் தெரிஞ்சு அந்த தப்பு, அதாவது யாருமே தப்பு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, தப்பு நடந்துச்சு அப்படின்னா சாரி சொல்லிடலாம், சாரி சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சாரி கூட சொல்ல தேவையில்ல, இருந்தாலும் நான் மாத்தி புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட புரிதல் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆனால் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே தான், அது சிட் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து அவங்க சொன்னதுனால அவங்களுக்கு ரிப்ளை வீடியோ கேட்டுட்டே இருந்தாங்க இவர் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே. அதனால இவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அண்ட் தென் சிட் ஃப்ரீக்வன்சி நம்ம பேக் டு ஸ்டோரி வருவோம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுதர்சனுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனைனா இது எல்லாத்தையுமே வந்து சிட் ஃப்ரீக்வன்சி அவங்க வந்து ஓப்பனா எல்லாமே வாய்ஸ் சாட்ல இருந்து எல்லாமே டெக் பாஸ் வந்து கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே. இதுல வந்து சுதர்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது, நான் ஆர்கானிக்கா பண்ணணும் தான் நினைச்சேன். 99% வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்றாங்க டெக் பாஸ்ல, எனக்கு வந்து அது விருப்பமே கிடையாது. நான் 2 வருஷமா வந்து அவங்கள்ட்ட நான் போராடிட்டு இருந்தேன், எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெய்ட் ப்ரொமோஷன்னா அதாவது அந்த பொருள் வந்து சரியா இல்லைனா கூட அமௌண்ட்டை வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்றது, அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை நம்ம செய்யறது. இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிட் ஃப்ரீக்வன்சி அவங்கள்ட்ட டெக் பாஸ் வந்து கொடுத்துட்டாரு. எல்லாமே நான் சைட்ல 1 by 1 போட்டுட்டே வந்துட்டு இருக்கேன். அண்ட் தென் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாட் எல்லாத்தையுமே ஒரு கொடுத்துட்டாருங்க, அப்ரூவரா மாறிட்டாரு. உடனே இந்த சைட்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிட் ஃப்ரீக்வன்சி வந்து அது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிவீல்
பண்ணிட்டு அந்த சுதர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதுல வந்து 2 வருஷமா வந்து நான் வந்து பேட் கண்டென்ட்டை அவாய்ட் பண்றேன், அதுக்காக போராடுறேன், இவங்க வந்து அதான் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவர் அந்த வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸ் அதாவது 2024லயே லாஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் இந்த மாதிரி டைம்லயே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாதிரி சாம்சங்க்கு தான் அவர் வந்து நிறைய அவங்க ப்ரொமோட் பண்றது சாம்சங் தான் பண்ணுவாங்க போல. சாம்சங்ல வந்து இந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வருது, இதுல வந்து பெய்டு கண்டென்ட்டா வாங்குங்க, பெய்டு கண்டென்ட்டுக்கு ஒத்துக்க வைங்க, அவங்க ஏஜென்சிட்ட பேசுங்க, ஏஜென்சிட்ட நமக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது, நம்ம வந்து பெய்ட் கண்டென்ட்டுக்கு அதாவது ப்ரொமோஷனுக்கு நமக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான வாய்ஸ் நோட்ஸ் எல்லாமே போட்டிருக்காரு. அண்ட் தென் இதுக்கு நடுவில் நம்ம ஏ2டியும் வந்திருக்காரு, அதுக்கு என்னன்னு பின்னாடி சொல்றேன். அண்ட் தென் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதான் நான் பெய்ட் கண்டென்ட்டே பிடிக்காது அப்படின்னு சொன்னவர், நான் அதுக்காக போராடுறேன்னு சொன்னவர், இவர் தான் பார்த்தா எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் உண்மையா இருந்தா இவர் தான் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த டெக்ஸ்ட் வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் உண்மையா இருந்தா இவர் தான் வந்து கேட்ட மாதிரி இருக்கு. என்ன பண்ணிருக்காருன்னா, பெய்ட் ப்ரொமோஷன் வந்து வாங்குங்க, பெய்ட் ப்ரொமோஷன் வந்து அதிகமா இது பண்ணுங்க, நீங்க வந்து புஷ் பண்ணுங்க, ரஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சொல்லிட்டே இருந்திருக்காரு. டெக் பாஸ் ஓனர் 2 ஓனர் சொன்னீங்களா, அதுல ஒருத்தர் விஜயராகவன் நினைக்கிறேன், அவரை வந்து சொல்லிட்டே இருந்திருக்காரு, நீங்க வாங்குங்க, எதுக்கு நீங்க வந்து விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிராண்டுக்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து மூவ் பண்ணலாம், ஏஜென்சிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்டே அவங்க பேசிட்டே இருக்காங்க. விவோ எல்லாம் வந்து கொடுக்கறது இல்ல, அவங்கள்ட்டலாம் வந்து என்ன பேசுறாங்க இவங்க போயிட்டு. டெக் பாஸ் அவரே வந்து பேசியிருக்காரு விஜயராகவன், அவர் வந்து எங்களுக்கு வந்து ஏன் நீங்க கொடுக்கறது இல்ல, ஒரு சில கிளாரிபிகேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவோ நாங்க ப்ரமோட் பண்ணி தரோன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இவங்க மேக்சிமம் வந்து எப்படி பெய்ட் ப்ரொமோஷன் பண்றது அப்படிங்கறத வச்சுதான் இவங்க பெய்ட் ப்ரொமோஷன் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இவங்களோட ஃபுல் நோக்கமாவே இருந்திருக்கு. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 2 பேருமே சரி, அதாவது இவங்க மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே வந்து இது பண்ணிருக்காங்க. அதுல லாஸ்ட்ல ஒரு ஏ2டி எப்படி வந்தாரு அப்படின்னா, இதுக்குள்ள பேட் ப்ரொமோஷன் அப்படின்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணணுமாங்க, பேட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஆனால் இதை வந்து இவர் வந்து டெக் பாஸ் சேனலில் இவர் சுதர்சன் இருந்தப்பயும் சரி, அந்த டைமில் வந்து இவங்க மென்ஷன் பண்ணாமல் போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதை ஏன் மென்ஷன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏ2டி வந்து கால் பண்ணி டெக் பாஸ் அந்த ஓனர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கே வந்து கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து இதுக்காக பண்ணோம் அதுக்காக பண்ணோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, அதுக்கும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கால் ரெக்கார்ட் இருக்கு, அதில் வந்து இன்ஃபார்ம் வந்து நீங்கள் உங்களுக்கு பண்றதே வந்து தப்பு, நான் வந்து நம்ம டெக் பாஸ் ஒரே இதுக்குள்ள இருக்கும், ஒரே ஃபீல்டுக்குள்ள இருக்கும், அதனால நம்ம வந்து நான் இது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இது பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் ஸ்ட்ரைட்டா என்ன எடுக்கணுமோ அது ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்றாங்கன்னா, வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிடறாருங்க. நம்ம ஏ2டி இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சாரு. இதை கேட்ட சுதர்சன் வந்து ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம வந்து பெய்ட் ப்ரொமோஷன் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரிசர்ச்சை போடுறாங்க. இவர் வந்து இவருக்கு ஒரு அட்வைஸை கொடுக்குறாருங்க. யாரு? சுதர்சன் வந்து நம்ம இவங்களுக்கு டெக் பாஸ் ஓனருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க எதுக்கு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க, நீங்க அப்படிலாம் சொல்லியிருக்க கூடாது, நம்ம பெய்ட் ப்ரொமோஷனே பண்ணலன்னு சொல்லியிருக்கணும், 1-2 தான் ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும், நீங்க சமாளிச்சிருக்கணும், நீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்ட்டு இவர் வந்து இவருக்கு ஒரு 4 அட்வைஸை போட்டு இந்த மாதிரி போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவரும் போய் அந்த மாதிரி திரும்பி பேசுறாங்க. மாத்தி வந்து இவங்க ஒரு எப்படி எல்லாத்தையும் வந்து மாத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம், யாரை ஒருத்தவங்களை எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அட்டாக் பண்ணணும், ஏ2டி அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் மைண்ட் செட் இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறத விட டெக் பாஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நம்ம கண்டுக்கிறத விட நம்மளோட முன்னேற்றத்தை பாக்குறது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. நம்ம வந்து அடுத்து எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், எப்படி வீடியோஸ் எடுக்கலாங்கிறத பத்தி நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு இவர் சைட்ல இருந்து. ஆனா இவர் சைட்ல இருந்து சொல்றது கரெக்ட் தான். ஆனா இவர் வந்து நான் ஏ2டி அடிச்சே ஆவேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. லாஸ்ட்ல வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இதெல்லாம் தான் ஏ2டி உள்ள வந்திருக்காரு. உள்ள வந்துட்டு ஏ2டி மேலேயே இன்னொரு அக்யூசேஷன் வந்து நம்ம சித் ஃப்ரீக்வன்சி வந்து வைக்கிறாங்க. என்ன அக்யூசேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, ஏ2டி வந்து முன்ன அப்படி பண்ணாரு, இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயத்தை இவர் பண்ணியிருக்காரு, ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு வந்து நம்ம கொஸ்டின் கேட்டப்ப இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக் பாஸ் இந்த மாதிரி சேனல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரிய பெரிய சேனல் இருக்கவங்களாம் சின்ன சேனலை பார்த்துட்டு இது சின்ன சேனல், அவங்க கேட்குற கொஸ்டினுக்குலாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் ரிப்ளை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏ2டிவே அப்படி சொல்லியிருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இந்த மாதிரி அவர் சின்ன சேனல், அவருக்குலாம் இது பண்ண முடியுமா, அதுக்கு அவர் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தாரு. நான் சின்ன சேனல்னு சொல்கிறாங்க, நான் கேட்குற கொஸ்டினுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணுமான்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா, இவரே வந்து சித் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு கேள்வி கேட்டப்ப அதுக்கு ரிப்ளை இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அவரை வந்து
அப்போ கமெண்ட் செக்ஷனில் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லைங்களா. கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு சில வேர்ட்ஸில் வந்து டைப் பண்ணால் அது பிளாக் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. அந்த நம்ம டெக் பாஸ் சேனலில் வந்து A to D அப்படிங்கிற வேர்டை பிளாக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அவர் A to D வந்து ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருந்தாரு. சித் ஃப்ரீக்வன்சிக்கு ரீசெண்டாக வந்து நம்ம A to D வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரி என்ன மட்டும் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் எனக்கு இன்னொரு பெரிய கிளாரிஃபிகேஷன் இருக்காங்க. என்னன்னா சித் ஃப்ரீக்வன்சியில் நிறைய வீடியோஸ் வந்து இவங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டிருந்தாங்க. அதுக்கு எப்படி காப்பிரைட்ஸ் வந்து கிளைம் பண்ணல யாருமே அப்படிங்கிறத பற்றியும் எனக்கும் ஒரு இது இருக்குது. ஒருவேளை இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இதாக பண்ணுறாங்களா, அதுவும் ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம குட்டி சேனலாக ஆரம்பிச்சிருக்கோம், அப்போ தான் வந்துகிட்டு இருக்கோம், நமக்கு ஒன்றும் புரியல. அந்த இடத்துக்கு போனால் தான் தெரியும் போல். அதில் இந்த மாதிரி வந்து இவங்க காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணலாம், இன்னும் எதுனா இது பண்ணலாமே, அது எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு சைடு வந்து நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கல. இதுக்கு சித் ஃப்ரீக்வன்சி அவங்க தான் நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க நமக்கு ரிப்ளை கொடுக்கணும். அந்த A to D அவர் மேலே வந்து கொஞ்ச நாளாக ரொம்ப இது வச்சுருந்துச்சு. அவரும் வந்து இந்த பெய்ட் ப்ரொமோஷன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவரும் ரிப்ளை கொடுத்தாகணும் இந்த வீடியோவில். ஏன்னா அவரை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். எல்லாருமே வந்து நம்ம மக்கள் எல்லாருமே யாரையுமே ஏமாற்றக்கூடாது இல்லைங்களா. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுலாம் ஈஸி, இந்த மாதிரி டாக்ஸ்லாம் வந்ததாக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுலாம் ஈஸி அப்படின்னு, மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஈஸி அப்படிலாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக கிடையாது. சுதர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சாம்சங் ஃபோனுக்கு வந்து பயங்கரமாக ஒரு பிராண்டு அதுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து முட்டு கொடுக்கவே முடியாது. ஃபிளிப்புக்கு வந்து பயங்கரமாக ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கவே முடியாதுங்க, ஓப்போ தான் அடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாராம். அமௌண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி. அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் முட்டு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முட்டு தான் கொடுக்க முடியும், நான் அதான் தட்டி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சாம்சங் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 மாதம் ஃபோனை யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் எடுத்து ரிவ்யூ போட்டிருக்காங்க. 4 மாதம் வீடியோ ஃபோன் யூஸ் பண்ணி போட்டதா கண்டிப்பாக தெரியல. அந்த ஏசி வாங்குறாங்க, அதுக்கும் வந்து ஒரு ப்ரொமோஷன் தான், அதுவும் ப்ரொமோஷன் வீடியோ தான். ஆனால் ஒரு நார்மல் வீடியோவா மாதிரி போட்டுருக்காரு, ஆர்கானிக் வீடியோ மாதிரி போட்டுருக்காரு. ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே ப்ரொமோஷனை தயவு செஞ்சு போட்டுருங்க. அதில் வந்து ஆர்கானிக் வீடியோங்கிற மாதிரி போட்டு மக்கள் அதுக்கு ஏமாந்து அந்த ப்ராடக்ட் வந்து இன்கேஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா இல்லை அப்படின்னா அதை மக்கள் பார்த்துட்டு நம்ம எது வாங்குற பொருள் எது வாங்கினாலும் நம்ம டெக் சேனலில் தான் போய் பார்க்குறோம். டெக் சேனலில் பார்த்துட்டு டெக் சேனலில் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம அந்த மாதிரி தான். ஏன்னா ஆக்சுவலாக சாதாரண பீப்புள் தான் நானும் வந்திருக்கேன். அதனால் நானும் வந்து எதனா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டெக் சேனலில் வந்து ஒரு ரிவ்யூ பார்க்கறதுக்கு தான் போவேன். அந்த ரிவ்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷனாக இருந்திருக்கு. ஆர்கானிக்காக மேக்ஸிமம் இருக்கிறது இல்லை. ஆர்கானிக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை பார்த்து நம்ம அந்த பொருளை வாங்குவோம். பெய்ட் ப்ரொமோஷனாக இருக்கும் போது அதில் வாங்கிட்டு ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அதில் இன்கேஸ் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஷ்யூ இருந்தால் அதுக்கு வந்து நமக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 5 மாசமாக நடந்துட்டு இருந்த ஒரு இஷ்யூஸை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷத்துலேயே பேசி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதுல இருந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய உள்ள வந்து டெக் சேனல்லையா இருக்கட்டும், சேனல்ஸ்ல உள்ள ப்ரொமோஷன்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளால எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி நிறைய இது இருப்பாங்க. இன்னொருத்தரை பத்தியும் இருக்கு, அவரை பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். கண்டிப்பா அமௌண்ட்டே வாங்க மாட்டேன்னு சொல்றாரு இல்லைங்களா நம்ம சுதர்சன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம இந்த டெக் பாஸ் சேனல் அவருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாருங்க. என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா நம்ம ஒரு வீடியோக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவோம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இவ்வளவு கம்மியா இருந்தோம், இதுக்கப்புறம் இப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது பண்றாரு. ஒரு இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஐடியா கொடுக்குறாருங்க. என்ன ஐடியா பண்றாருன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் வந்து நிர்ணயிக்கிறாங்க ஒரு ப்ரொமோஷன் வீடியோக்கு. அந்த அமௌண்ட் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிட்டாங்க. இது ஆக்சுவலா வந்து நம்ம வீடு கட்டி தர மாதிரிங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோக்கு மேக் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டாங்க. அது டிலே ஆகிட்டே வரும்போது இவங்களோட லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கு, சப்ஸ்கிரைப் லெவல். அப்ப இப்ப வந்து எனக்கு வந்து அதிகமான லெவல்ல இருக்கேன், அதனால இந்த டைம்ல போட்ட அமௌண்ட் வந்து எங்களுக்கு செட் ஆகாது. இப்ப நான் அதிக சப்ஸ்கிரைபர் இருக்கேன், அதனால இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண அமௌண்ட் தான் எனக்கு வேணும், இங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர் அமௌண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்கறாரு. அப்படி சொல்லு, இல்லைன்னா நான் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம், நான் உங்க ப்ராடக்ட் அதாவது மிரட்டுற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா நீ இப்படி இவ்வளவு கொடுத்தா கொடுங்க, அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பத்தி என்ன சொல்லணும், எப்படி நெகட்டிவா பேசணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சமாச்சாரம்லாம் என்கிட்ட இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் என்ன பண்றாருன்னா அந்த டெக் பாஸ் சேனல் ஓனர் இருக்காங்க விஜயராகவன் நினைக்கிறேன், அவருக்கு வந்து ஒரு இது பண்ணி கொடுக்குறாருங்க. அவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, அவரை இப்படி போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் வந்து அமௌண்ட் எதுவும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன மூஞ்ச பாத்தீங்களா. இந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே, வாய்ஸ் நோட்ஸ் எல்லாமே வந்திருக்கு, கால் ரெக்கார்டிங் வந்திருக்கு, இதெல்லாம் டெக்ஸ்ட்லயும் வந்திருக்கு. ஒரு அமௌண்ட் ஒரு வீடியோக்கு வந்து இவர் இன்னும் ஐடியாஸ்லாம் கொடுக்குறாருங்க. அவருக்கு என்னன்னா ஒரு வீடியோக்கு
எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு பர் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs பக்கமாக வந்து இவங்க அமௌண்ட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்துருக்காங்க. பெய்ட் ப்ரொமோஷன் அமௌண்ட் இல்லாமல் அந்த யூடியூப் வியூஸ்க்கு யூடியூப் சேனல்லேருந்து தனியாக அமௌண்ட் வரும். அது தனியாக வரது இல்லாமல் இந்த அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு 20 லட்ச ரூபா வந்து எடுக்கிற அளவுக்கு இவர் வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்காரு. அண்ட் தென் வந்து மீம்ஸ் எல்லாமே இவங்களே ஓனாக கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணி விடலாம், நம்மள மாதிரி மீம்ஸே ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்டிக்கர் வச்சு ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம். அதில் ஒரு சேனலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 20,000 வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஏன்னா டெக் பாஸ் அந்த சேனல் ஓனர் விஜயராகவன் வந்து சொல்கிறாரு. அதில் ஒர்க் பண்ண நம்ம சுதர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20,000 அதிகமாக இருக்கு. நான் நிறையா பார்த்துருக்கேன், என்கிட்ட நிறையா சேனல்லாம் இருக்கு. அதில் ஒரு 10 சேனலுக்கு ஒரு மீமுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா 100-200 ரூபாய்க்கு பண்றவங்க கூட இருக்காங்க. ஒரு 500 ரூபா உள்ள வச்சுக்கலாம், 200 ரூபா கணக்குக்கு வச்சா ஒரு 10 சேனலுக்கு கொடுக்கலாம், 1000-2000 முடிஞ்சிடும் அப்படின்றாரு. அதாவது வந்து மீம் கிரியேட்டர்ஸ் ஆகிய உங்களுக்கு தான் இந்த ஒரு விஷயமே. என்னன்னா அவங்க வந்து டாப்பான், நம்ம வந்து டூப்பான் அப்படின்னு ஒரு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அவர் பண்ற வீடியோக்கு ப்ரொமோஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு வீடியோ சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் கலெக்ட் பண்ணி எவ்வளோன்னா 20 lakhs சொல்கிறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கான சார்ஜ். எப்படி ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு கேமரா புதுசாக வாங்கிடுவீங்களா? அது புரியல. ஒரு புது கேமரா, ஒரு புது லைட், ஒரு புது கேமராமேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொருத்தவங்கள வச்சு பண்ணுவாங்களா? என்னங்க அது நியாயமா? என்ன ரங்கா நியாயமா இது அப்படின்ற மாதிரி இவரு வந்து இஷ்டத்துக்கு உருட்ட போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த ஸ்கிரிப்ட் மேட்டர் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலயுமே நடக்கிற ஒரு விஷயங்க. இவங்க வந்து வீடியோஸ் எடுக்கிறதுமே வந்து ஒரு ஸ்கிரிப்டா தான் எடுக்கிறாங்க. இந்த டைம்ல வந்து நான் இங்க இருந்து போடுவேன், அந்த இடத்துல கட் பண்ணு, இந்த போனை எடு, கீழே போட்டா உடையாது அப்படின்றது, தண்ணியில போட்டு முக்கி எடுக்கிறது அப்படிங்கிறது, அடுத்தடுத்து போன் வந்து சுவிட்ச் பண்ணி வேற போனை வந்து வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதை வந்து ஸ்கிரிப்டானடா நடக்கிறது தான். இது வந்து டிட்டோவா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம விஜய் டிவி இந்த மாதிரி சேனல்ஸ்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்குது இல்லை, ஜி தமிழ் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்டடா தான் நடக்கும். ஆனால் பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்போம். எல்லாமே வந்து ஸ்கிரிப்டா தான் நடக்கும். ஸ்கிரிப்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர் வச்சிருப்பாங்க, இந்த டைம்ல இது நடக்கணும், இந்த டைம்ல இது நடக்கணும், கமெண்ட்ஸும் காதில் போயிட்டே இருக்கும், இதெல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கும். கிட்டத்தட்ட பிக் பாஸும் அதே மாதிரி தான் இல்லைங்களா? அதே மாதிரியே அப்படியே 1 by 1 ஸ்கிரிப்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதில் அந்த மாதிரி தான் வந்து ஒரு டீம் வந்து இருப்பாங்க. அந்த டீம் வச்சு தான் இவங்க வந்து ஒரு வீடியோ ப்ரிப்பரேஷனே வந்து பண்ணுறாங்க. ஒரு ஸ்கேம் மாதிரி, கிட்டத்தட்ட இது ஸ்கேம் கணக்கு தான். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்லா இல்லாத பொருளை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஏமாத்துறது தான், ஸ்கேம் தான். நீங்கள் எதனா பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ், பெய்ட் ப்ரொமோஷன் எல்லாமே இருக்கு. எல்லாருமே இன்ஃப்ளூயன்சராக தான் இருக்காங்க, பெய்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு 2, 3, 4ன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் போய் நீங்களே ஒரு டைம் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வாங்குங்க. கண்ணை மூடிட்டு யாரையும் நம்பாதீங்க. நான் யாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பலைங்க. இவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, இவங்க தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பல. யாரெல்லாம் எப்படி இருக்காங்க, நான் அதாவது இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க 6 ஃப்ரீக்வன்சியில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடந்ததை நம்ம பார்த்துட்டு அதை வச்சு மட்டுமே நம்ம வந்து சொல்கிறோம். உங்களுக்கு வந்து இதுதான் கரெக்ட், இதுதான் நடந்துச்சு கரெக்டாக அப்படின்லாம் நான் சொல்லலை. இதில் வந்து இதெல்லாம் வந்து இந்த சொல்லி இப்போ பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. எது கரெக்டு எது உண்மை அப்படிங்கிறத வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் உங்ககிட்டே விட்டுறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.